வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட மூளை ரீடிச்சஸாக இருந்தாலும் இந்த பவர் ஹவுஸ் மசிலாக யார் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா த திங்க். ரெண்டு பேருமே இனி பிரியாத நண்பர்கள். அண்ட் திங்க் இருக்கார்ல, அவர் கூட சண்டை போட்டவங்க எல்லாருமே சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, த ஸ்ட்ராங்கஸ்ட் மென் இன் த வேர்ல்டு. இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்டான மேன் யாருன்னு கேட்டிங்கன்னா த திங்க் தான் முக்கால்வாசி பேர் சொல்லுவாங்க. வெல், என்னை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு ஹல்க், ஹல்க்கு அப்புறம் திங்க் அப்படின்னு சொல்லலாம். ஹல்க் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட், பட் திங்க் அளவுக்கு செம டியூரபிளா ஸ்ட்ராங்கஸ்டா யாரும் இல்லைன்னு தோணுதுங்க. ஸோ இந்த திங்க் யாரு, அவருடைய பவர்ஸ், ஆரிஜின் அண்ட் வீக்னஸை மொத்தமாக பார்த்துருவோம். பென் ஜேக்கப் கிரிம், ஷார்ட்டா பென் கிரிம், அமெரிக்கா யான்சி ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிறகுறாரு. ரொம்பவே ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. வழக்கம் போல அப்பா அபியூஸ் பண்றவன், அம்மா முடிச்ச அளவுக்கு எப்படியாச்சும் பசங்களை வளர்க்கணும்னு ட்ரை பண்றவங்க. ரெண்டாவது பையனா பென் கிரிம். பென் கிரிமுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், டேனியல் கிரிம். டேனியல் அவன் ஃபேமிலிக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அதுக்காக தேவையில்லாத சில வேலைகளை பண்ணி யான்சி ஸ்ட்ரீட் கேங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேங் கூட ஒன்னா சேர்ந்துடுறான். இந்த கேங்குக்கு அடிக்கடி இந்த பக்கம் பென் கிரிமுமே பார்த்தீங்கன்னா போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா காசு இல்லைங்க, பாவர்ட்டியில் வாழ்றாங்க. ஓரளவுக்கு வாழ்க்கை டீசெண்டாக போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம பென்னோட அண்ணன் டேனியல் ஒரு சின்ன பிரச்சனையை மாதிக்கிறாரு. அந்த பிரச்சனை கேங் வாரா மாதிரி. பென் 8 வயசு இருக்க அந்த சமயத்தில் டேனியல் அவன் கண் முன்னாடியே இறக்குறான். இதை பார்த்து பொறுக்க முடியாத பென், நான் எங்கள் அண்ணனுக்காக தக்காளி உயிரே கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லி கீழே வந்த கத்தியை எடுத்துக்கிட்டு அடுத்த 5வது நிமிஷம் இவன் அந்த கேங்கில் போய் சேரலான்னு முடிவெடுக்கிறான். ஆனால் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. சின்ன பையனாக இருக்கனால அவன் அப்பா அம்மா அதட்டி வளர்க்க ட்ரை பண்ணுறாங்க. பட் பென் ஸ்டில் அவங்க அண்ணனோட அந்த துயரத்துலேருந்து வெளியில் வரவே முடியல. ஒரு பக்கம் இது இருக்க, திடீர்னு அவங்க அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. அவங்க அப்பாவும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. லிட்டரலி மொத்த குடும்பத்தையும் இழந்த அனாதியா இந்த பக்கம் நம்ம பென் கிரிம் நின்றுட்டு இருக்கேன். அவருடைய அங்கிள் ஜேக் தான் இப்போதைக்கு பென் கிரிமை எடுத்து வளர்க்க ட்ரை பண்றாரு, கார்டியனா இருக்காரு. யாருமே இல்லை அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது தான் யான்சி கேங் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி வராங்க. திருத்த யாருமே இல்லை, நல்வழி பார்த்தவும் யாருமே இல்லாத அந்த சமயத்தில் பென்னுமே அவங்க அண்ணன் போல கேங்ல தடமாதி சேர்ந்துடுறான். கேங் மூலியமா சின்ன சின்ன கொள்ளைகள்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கான். அவனை போலீஸ் பிடிக்காத மாதிரி எப்படியோ அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பொத்தி பாதுகாத்து வளர்க்க ட்ரை பண்றாரு. அவங்க அங்கிள் இதே மாதிரி கஷ்டத்துலேருந்து நல்லா படிச்ச ஒரு பிசிஷியனா மாறினவர், தனக்கான பொசிஷனை அவரே நியமிச்சுக்கிட்டவர். இதே மாதிரி நானும் இருக்க போறேன், இந்த மாதிரி கேங் கூடலாம் சேர்ந்து சுத்த போறதுல நானும் நல்லா படிச்சு பெரிய ஆளாக போறேன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட பென் கிரிம் அப்படியே ஹை ஸ்கூல் போய் சேர்றாரு. படிப்பு அவருக்கு பெருசா வரலனாலும் ஸ்போர்ட்ஸ்ல கெட்டிக்கார, ரக்பில சும்மா எல்லாருமே பூந்து பொழந்து கட்டுறவன். கிட்டத்தட்ட ஹை ஸ்கூல் செலிபிரிட்டியாவே மாறிடுறான்னு சொல்லலாம் ஸ்போர்ட்ஸ் வழியா. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா நியூயார்க் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அங்கே அவன் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு போகிற அந்த இடத்துல தான் 2 முக்கியமான மெம்பர்ஸை மீட் பண்ணுறான், ரீட் ரிச்சர்ட்ஸ் அண்ட் விக்டர் வான் டூம். ரீட் அண்ட் டூம் 2 பேருக்கும் ஒரே ரூம் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் 2 பேருமே புத்திசாலிக்கலாம், ஒரே ஒரு இருக்கல் 2 கத்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டூம் அந்த ரூமை விட்டு காலி பண்ண ரீட் ரிச்சர்ட்ஸோட புது ரூம்மேட்டா நம்ம பென் சேர்றான். அப்போதைக்கே ரீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லருக்கு ட்ராவல் பண்ண போகிறேன்னு சொல்லி செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ராக்கெட்டை பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ராக்கெட்டுக்கு பைலட்டாக நான் தான் வருவேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரீட் அண்ட் நம்ம பென் கிரிம் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. அடிக்கடி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நம்ம டூமை கலாய்க்கவும் செய்வாங்க. டூம் வந்து எப்படியாச்சும் அவங்க அம்மாவை மிஸ்டேக் வந்து காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி இன்டர்டைமென்ஷனல் டிராவலிங் மிஷின் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அதில் சின்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி ரீட் வலியுறுத்தியும் அதை கேட்காம சில மேஜிக் விஷயங்களையுமே யூஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. க்ளோயிங் பெயிண்டை யூஸ் பண்ணி யாருக்குன்னுக்கும் தெரியாத மேஜிக் இண்டிகேஷன்ஸ் அவர் போட, இதை பார்த்த பென் கிரிம் என்ன இது கலராக என்னமோ வரைஞ்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி தட்டு பார்த்து தெரியத்தனமா அந்த டிசைனை அழிச்சிருவாரு. மேஜிக் லைட்டாக பிசுறு தட்டிடும். மேபி பென் கிரிம் பண்ண அந்த சின்ன தப்பு பாசிபிளி டாக்டர் டூம் அந்த மிஷினை கோளாறு பண்ணி விட்டு அதை வெடிக்க வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் பென்னுமே. டூம் காலேஜ் விட்டு வெளியேற்றப்பட அந்த பக்கம் பென்னுக்கும் பெருசாக படிப்பு வரல. பட் கிராஜுவேட் ஆகி அங்கிருந்து அப்படியே டைரக்டாக கிளம்பி மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸில் சேர்றாரு. இதுக்கு நடுவில் ரீட் கூட ஒன்னா சேர்ந்து போருக்குமே போற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏர்ஃபோர்ஸ்ல பைலட் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைலட்டா பென் கிரிம் மாறுவார். இவரை மாதிரி ஃபிளைட் கிராஃப்ட்ஸை யாராலுமே ஓட்டவே முடியாது, அந்த அளவுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பைலட். அதை தொடர்ந்து நாசா கூடயுமே ஒன்னா சேர்ந்து அஸ்ட்ரோநாட்டாக மாறி இருப்பாரு பென் கிரிம். பறக்கிறதுனா பென்னுக்கு ரொம்ப பிடிக்கும் போலங்க. டெக்னிக்கலா பென் இந்த சமயத்தில் பல பெண்களுடன் உல்லாசமாக இருந்திருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு பிளே பாய் தான். யாருமே உண்மையாக அவர் நேசிச்சது கிடையாது. இதுக்கு நடுவில் அந்த ஃபெடரல் கவர்மெண்டோட இன்வால்வ்மெண்ட் மூலியமா எப்படியோ நம்ம ரீட் ரிச்சர்ஸ் அவருக்கான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி மார்வல் 1ங்கிற ஒரு ஷிப்பை உருவாக்கிடுறாரு. காலேஜ்ல சொன்ன மாதிரியே இந்த ஷிப்புக்கும் பைலட்டா பென் தான் உள்ள வராரு. கூட நம்ம சூஸ்டாமும் இருப்பாங்க. சூஸ்டாமோட தம்பியை வரணும்னு சொல்லி அடம் பிடிக்க பென் பர்சனலா இறங்கி அவனே இந்த பைலட் ட்ரைனிங்கை கொடுத்து கோ பைலட்டா ஜானிஸ்டாமா மாற்றி விட்டுருவாரு. ஸோ டெக்னிக்கலா ஜானிஸ்டாம் பறக்கிறதுக்கும் அந்த ஃபிளைட் ஓட்டுறதுக்கும் முக்கியமாக காரணமாக இருந்து ட்ரைனிங் கொடுத்ததே பென் கிரிம் தான். எல்லா ஃபேமிலியுமே இழந்த அவர் இந்த 3 பேரை தன்னுடைய சரகெட் ஃபேமிலியை எடுத்துக்க ஆரம்பிச்சாரு. ஆல்மோஸ்ட் அப்பவே ஆரம்பத்திலே பவர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க பைலட்ஸா இருந்தவங்க தான். கவர்மெண்ட் இந்த பக்கம் நம்ம ரீட் ரிச்சர்ஸ்க்கு ஃபண்டிங்கை கட் பண்ண, நான் போட்ட காசை வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மார்வல் 1 யாருக்கும் தெரியாம இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் ஒன்னா யூஸ் பண்ணி ஸ்பேஸ்க்கு போயிடுறாங்க. ஸ்பேஸ்ல அதிகமான காஸ்மிக் கிரேஸால தாக்கப்பட்ட இந்த 4 பேருக்குமே 4 வித்தியாசமான பவர்ஸ் கிடைக்குது. அதில் முக்கியமா பென் செம ஸ்ட்ராங்கஸ்டான ஹியூமனா மாறாரு. அதை பார்த்த நம்ம சூஸ்டாம்
என்ன என்ன அந்த பொருள், வாட் இஸ் த திங் அப்படின்னு சொல்ல அந்த திங்குங்கிற வார்த்தையே அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பென் கிரிமுக்கு போகிறது. இது ஆரம்பத்தில் இந்த உடம்பு முழுக்க கல்லுக்கெல்லாம் நம்ம திங்குக்கு இருக்காது, அது கிட்டத்தட்ட ஒரு டைனோசரோட தோல் போல தான் இருந்திருக்கும் சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி இப்போ அந்த கல்லுக்கல்லான லுக்குங்கிறது திங்கு கிடச்சிருக்கு. அந்த மெட்டமார்ஃபிஸ் ஸ்டேஜஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம திங்கால வந்து பார்த்தீங்கன்னா மனுஷ உருவத்துக்கும் அந்த திங்கோட உருவத்துக்கும் மாறி வர முடியும். பட் அந்த ராக் ஸ்டேஜ் வந்துட்டு அப்புறம் இவரால் கம்ப்ளீட்டாக மனுஷனா மாற முடியாது, எப்போதுமே அந்த மாஸ்டர் ஃபார்மில் தான் இருப்பார். ஹல்க்குக்கும் இவருக்கு இருக்க முக்கியமான வித்தியாசமே அதுதான். ஹல்க் ப்ரூஸ் பேனராக மாறி வீக் ஆயிடுவார். பட் திங் அப்படி இல்லைங்க, திங் எப்போதுமே எல்லா கண்டிஷன்லையுமே ஒரே மாதிரி ஸ்ட்ராங்கஸ்டாக தான் இருப்பார். அவர் பிளே பாயா பல பொண்ணுங்களை கலட்டி விட்டுருந்தாலும் அப்போதைக்கு அவருடைய லவராக இருந்த லிண்டா உழுக்கு எனக்கு பிடிக்கல, உன் உருவம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கழட்டி விட்டுட்டு போயிடுவான். மனம் உடஞ்ச நம்ம திங்க் என்னோட அழகான பொண்ணை மீட் பண்ணுறாரு, அலிஷியா. அவளுக்கு கண்ணு தெரியாது, அவள் சிற்பத்தை செதுக்கிறவன். ஒரு சிற்பியா அவள் இந்த பக்கம் நம்ம திங்கோட உடலை பார்க்கல, அவன் மனசை தான் பார்த்தான். அலிஷியாவை அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் திங் முழு மனசோட காதலிக்கிறது மட்டும் இல்லாமல் கல்யாணமும் பண்ணியிருப்பாரு. அதை தொடர்ந்து பல இடங்களில் நம்ம ஃபேண்டசி 4க்கு ஹெல்ப் பண்ணி இப்போ வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஃபேண்டசி 4ஓட மசாலாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருடைய பவர்ஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டே தாங்க. ஒன்று பீயிங் த ஸ்ட்ராங்கஸ்ட் மேன், ஸ்ட்ரென்த் தான் இவருடைய அல்டிமேட் பவர். நான் முன்னாடி சொன்னல, ஹல்க்குக்கு அடுத்து இவர் தான். திங்குக்கு ஹல்க் கூட சண்டை போடுறது தான் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹல்க்கு கூட மட்டும் தான் இந்த திங்கெல்லாம் தன்னோட முழு சக்தியை காட்டி சண்டையே போட முடியும். ஹல்க்கு கூட ஒண்டி கொண்டி நிற்கிற அந்த தைரியமும் அந்த வில் பவரும் என்ன கேட்டிங்கன்னா திங்குக்கு தாங்க இருக்கு. பல முறை சண்டை போட்டிருக்காங்க, நிறைய இடத்துல ஹல்க் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் எங்கேயுமே நம்ம திங் விட்டு குத்த மாதிரியே இல்லை. எப்படி டிசியில் கிரீன்லாண்டருக்கு வில் பவர் அதிகமோ அதே மாதிரி திங்கோட வில் பவருக்கு ஈடு நெய்யே இல்லை. அந்த வில் பவர் தான் திங்குக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குதுங்கிற மாதிரி சில இடங்களில் சொல்லுவாங்க. 85,000 90,000 டன்ஸ் எல்லாம் அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்தில் திங்கோட முழு ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கறதுக்காக நம்ம ரீட் வந்து பார்த்தோன்னா ஒரு மிஷினை கால்குலேட் பண்ண யூஸ் பண்ணுவார். அந்த மிஷினை உடையிற அளவுக்கு திங் அவருடைய ஸ்ட்ரென்த்தை வெளிக்காட்டியிருப்பாருன்னா யோசிச்சு பாருங்க. ஸ்ட்ரென்த், அல்டிமேட் ஸ்ட்ரென்த் தான் நம்ம திங்கோட மிக முக்கியமான ஒரு பவர். ஏகப்பட்ட ஃபீட்ஸ் அவர் கையாண்டிருக்காரு. எந்த ஒரு சண்டையில இருந்தும் இவர் பின் வாங்கினதே கிடையாது. அண்ட் இவர் திரும்ப அடிக்கிறதும் கஷ்டம் தாங்க. இவரே கிட்டத்தட்ட ஒரு மலமாக தான் நிற்பான்னு பார்த்துக்கோங்களேன். அதான் இவருடைய ரெண்டாவது முக்கியமான ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி. இவர் நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்கிப்பாரு மனுஷன். ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோட வெளியில் வந்து அதை டெலிவர் பண்ணவும் செய்வார். இந்த டியூரபிலிட்டி இருக்குல்ல, அது அவருடைய ஸ்ட்ரென்த்தையுமே பூஸ்ட் பண்ணும். லைக் இப்போ ஒரு கன் ஷூட் பண்ணிங்கன்னா அந்த கன் முன்னாடி போன ஃபோர்ஸுக்கு அப்படி பின்னாடி வரும், ரீகால்னு சொல்லுவாங்க. பட் திங்குக்கு அப்படி ஒரு ரீகாயிலே கிடையாது. அதனாலேயே இவருடைய பஞ்சஸ் எல்லாமே லிட்டலி 10 டைம்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும் சாதாரண பஞ்சஸே. இவர்கிட்ட ஸ்பெஷல் பஞ்ச் ஒன்று இருக்குது, ஹே மேக்கர்னு சொல்லுவாங்க. என்னுடைய முழு ஸ்ட்ரென்த்தை முழு எனர்ஜியை வெளி கொடுத்துக்கூடிய ஒரு பஞ்ச். இதில் ரீகாயில் இல்லாத சமயத்தில் 100 மடங்கு அதிக பவரோட இவரால் அந்த பஞ்சை கொடுக்க முடியும். லிட்டரலாக ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் நம்ம ஹல்கோட சண்டை போட்டுட்டு இருக்க அந்த சமயத்தில் ஹல்கை இவருடைய ஹேமேக்கர் பஞ்சோட ஃபுல் பவரோட அடிக்கும்போது அவர் கைகளே உடையிற மாதிரி கம்மிக்கப்பட்டிருக்கும். அந்த கைகள் உடஞ்சி இவர் மனுஷனாவே மாறி இருப்பார். திங்கெல்லாம் மனுஷனாக மாற முடியுமா? நம்ம ரீட் புத்திசாலியில் திங்கு மாஸ்டர் வடிவத்தில் இருக்க விஷயம் அவருக்கு பிடிக்காம ஒரு வித்தியாசமான ஃபார்வர் சீரம்னு ஒன்று கண்டுபிடிப்பார். இந்த சீரம் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் திங்க மனுஷனாக மாற்றும். அண்ட் அந்த சமயத்தில் மட்டும்தான் திங்குக்கு வயசும் ஆகும். எஸ், திங் வந்து அவருடைய இந்த ஸ்டோன் வடிவத்திலே இருந்தார்னா டெக்னிக்கலி ஹீ இஸ் இம்மோர்டல். அவருக்கு வயசே ஆகாது, அவர் செல்லு சாகவே சாகாது. வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் அவர் ஹியூமனாக மாறுற அந்த சமயத்தில் மட்டும்தான் வயசாகுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லைனா டெக்னிக்கலாக திங்கால லட்சக்கணக்கான வருஷங்கள் உயிரோட இருக்க முடியும். காமிக்கல ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3000-4000 வருஷங்கள் உயிரோட அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ஹியூமனாக இருக்கும்போது வயசான சமயத்தில் தான். இந்த சீரம் இருக்க அந்த காரணத்தினால திங்குக்கு ஒரு லிமிடெட் இம்மோர்டாலிட்டி இருக்கு, சூப்பர் ஸ்டாமினா இருக்கு. ஸ்பேஸ் அண்ட் அண்டர் வாட்டர்ல இவரால் நல்லாவே மூச்சு விட முடியும். எந்த அளவுக்குனா அண்டர் வாட்டர்ல நம்ம நேமோரையே போட்டு பொழந்து கட்டியிருக்காரு மனுஷன். ஐ மீன் நேமோரை அவனுடைய இடத்துல வச்சு செஞ்சிருக்காருன்னா இப்போ யோசிச்சு பாருங்க. இவருடைய எக்ஸ்டீரியர் பாடியே கிட்டத்தட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. சாதாரண மனுஷங்களால திங்க ஹர்ட் பண்ண முடியவே முடியாது. யோசிச்சு பாருங்க, வெறும் கையால உங்களால சவுத்தை குத்த முடியுமா? அந்த மாதிரி தான் திங்க் அடிக்கிறதே ஃபீல் ஆகும். அண்ட் ஒரு ஸ்பீடை பிக் அப் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நிறுத்துறதும் கஷ்டம். ஆல்மோஸ்ட் லைக் முழு எனர்ஜியுமே வெளிக்காட்டிடுவார். ஒரு கடத்தில் லிட்டரலாக இந்த பக்கம் நம்ம திங்க கேனான் பால் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம கேலக்டஸே சரிச்சிருப்பாங்க. லிட்டரலாங்க கேலக்டஸே ஒரே அடியில் நாக் டவுன் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க திங்கு யூஸ் பண்ணி. அந்த சமயத்தில் கேலக்டஸ் வீக்காக தான் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திங் கேலக்டஸே சரிச்சிருக்கானா அப்புறம் என்னப்பா? செம்ம பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங்காக இருக்க திங்குக்கு வீக்னஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. திங் வந்து வேகமானவர் கிடையாது, ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டிங்கிறது அவருக்கு வீக்னஸ் தான். பட் அதுக்காக நீங்கள் அவர் ஸ்லோன்னு கன்சிடர் பண்ண முடியாது. மற்றவங்களை காட்டிலும் திங்கோட ஸ்பீடுங்கிறது கம்மி. ஹை பீரியன் கூடயே ஒண்டி கொட்டி நின்றவர் தான். பட் ஒரு ஸ்பீடுங்கிறத அப்படிதான் கொஞ்சம் ஸ்லோ தான். ஆனால் ஸ்பீட் மட்டும் பிக்கப் ஆயிடுச்சுன்னா இவரை நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு விண்கல் மோதுற மாதிரி அந்த அளவுக்கு எஃபெக்டே இவரால் கிரியேட் பண்ண முடியும். இவருடைய எக்ஸ்டீரியர் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் ரஃபாக இருந்தாலும் அதை உடைக்க முடியும். ஹல்கே ஒரு பஞ்சில் சில இடத்துல அந்த ஸ்கின்னை உடைச்சிருக்காரு. நம்ம உல்வரினோட அடமாண்டியம் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த எக்ஸ்டீரியர் ஸ்கின்னை அப்படியே உடச்சி எடுத்திருக்கு. அந்த வெளியில் இருக்க கல்லுக்குள்ள இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஃப்ளஷ் இருக்க மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே கல் ஃபார்மில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இவருடைய எக்ஸ்டீரியர் ஸ்கின்னை உடைக்க முடியும்.
ஒரு மேஜர் வீக்னஸாகவே கன்சிடர் பண்ணப்படுது. சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன். ஸோ இவருடைய அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி வைப்ரேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா திங் ஆல்மோஸ்ட் லைக் ஷேட்டர் ஆக சுச்சுவேஷனுக்கு போயிடுவார். அதே மாதிரி ஃபயர், எக்ஸ்ட்ரீம் ஃபயர்க்குள்ளே நீங்கள் திங்க தள்ளி விட்டீங்கன்னா அவர் லாவா ஃபார்மை கூட மாறுவாருங்க. அது ஒரு மேஜர் வீக்னஸ் தான். அதே மாதிரி மார்வல் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய காமன் வீக்னஸாக இருக்க மேஜிக் அண்ட் மைண்ட் கண்ட்ரோல் ரெண்டுமே ஒரு வீக்னஸ் அமைஞ்சிருக்கு. ஈஸியாகவே மேஜிக் மூலிமா அழிச்சிடலாம், மைண்ட் கண்ட்ரோல் மூலிமா உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே நிறுத்த வச்சிடலாம். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி பார்க்கும்போது வெளியில் பார்க்க தான் ஆளுக்கு கரடு மோட்டாக இருப்பார், ஆனால் உள்ளுக்குள்ளே சொக்கத்தங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஆள் தான் பென் கிரிம் தி திங். கல்லுக்குள் ஈரம் சொல்லிட்டு போயிடலாம் நம்புறேன். ஸோ எத்தனை பேருக்கு இந்த திங்கை பிடிக்கும்? திங்கை பற்றி நான் உங்களுக்கு தாட்ஸ் உங்களோட வியூஸாக மறக்க மிக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை தன்னால ஒரு ஆசமான வீடியோ பெற்று எதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.